உடம்பு சரியில்லை இந்த இடத்துல ஏன்டா பழமா சொல்றீங்க பைத்தியக்காரா இந்த படத்தை பாடுறா இந்த மாதிரி கிளிங்கான எக்ஸ்பீரியன்ஸோட படம் பார்க்கணுமா PS Value ஆப்ல பார்க்கின்ற படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம என்ஜாய் பண்ணுங்க ஒன்று சாமின்னு கையை எடுத்து கும்பிடுவானுங்க இல்லை பொட்டை 9ன்னு சாணி மிதிக்கிற மாரி மிதிப்பானுங்க ரெண்டும் வேணாண்டா மனுஷனா மதிங்கிறான்னா எவன் கேட்குறான் விறுவிறுப்பா போன லாஸ்ட் கேமோட 3 லெஜெண்ட்ஸ். இதுல ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண தி லெஜெண்ட் யாருன்னா ரிக்கி. இந்த அழகான கிராமத்தோட பேரு தற்குறிப்பட்டி. இந்த கிராமத்துல புதையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாஃபியாஸ் வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்றாங்க. வில்லேஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கடைசியில யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு அந்த புதையல் போக போகுதுங்கிறது தான் இந்த கேம். எல்லா கிராமத்து மாதிரியே நைட்டு எல்லாரும் தூங்குறப்ப மாஃபியாஸோட ஹெட்டான காட்ஃபாதர் யாருக்கும் தெரியாம வில்லேஜர்ஸ்ல ஒருத்தரை கொல்லுவாங்க. மாஃபியா கும்பலுக்கு எப்படி கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்ல 5 பேருக்கு 5 சூப்பர் பவர் இருக்கு. போலீஸ் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை அவர் மாஃபியாவா இல்லையான்னு செக் பண்ண முடியும். டாக்டர் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை மாஃபியாஸ் கொல்றதுல இருந்து காப்பாற்ற முடியும். ராம்போ இவர்கிட்ட ஒரு கன் இருக்கும், அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அதை வச்சு மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை இவர்னால நைட்டு கொல்ல முடியும். லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் செத்துட்டாலும் இன்னொருத்தர் அவங்க கூடவே சேர்ந்து செத்துருவாங்க. செயின்ட் இவரை பகல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டு கொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவர் கூடவே செத்துருவாங்க. ஆனா மாஃபியாஸ் இவரை கொண்டாங்கன்னா நைட்டு ஒரு காமன் வில்லேஜராவே செத்துருவாரு. இது எல்லாத்துக்கும் மேல காட்ஃபாதர் கிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்னு இங்க சூப்பர் பவர் வச்சிருக்க யார வேணாலும் இவருனால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாம ரோல் பிளாக் பண்ண முடியும். இன்னொன்னு நைட் இவரை போலீஸ் செக் பண்ணா அவரு ஒரு சாதாரண வில்லேஜர்ஸ் மாதிரி தான் தெரிவாரு. இப்படி நைட் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பகல்ல யாரு மாஃபியா, யாரு போலீஸ், யாரு டாக்டர், யாரு ராம்போ, யாரு லவ்வர்ஸ், யாரு செயின்ட்னு வெளியே காட்டிக்காம எல்லாருமே வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிப்பாங்க. இந்த கேமோட சுவாரஸ்யம் என்னன்னா யாருக்கு என்ன ரோல்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பகல்ல எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை ஓட் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் டே நைட்டா ஒவ்வொருத்தரும் வெளியே போக போக வில்லேஜர்ஸ் மொத்தமா சேர்ந்து மாஃபியாஸை வெளியே அனுப்பி அந்த புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்ற போறாங்களா இல்ல வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு மாஃபியாஸ் வில்லேஜையும் புதையலையும் கைப்பற்ற போறாங்களா? வாங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன புது மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. ஓகே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ளைக்கு. தற்குறிப்பட்டி மக்களே குட்டி வினோம் கழுத்துல ஏதோ டாக் போட்டுருக்காங்க. இனிமே போடுறல கல்யாணம் ஆயிடுச்சாடா? உங்களை எல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் அதிர்ச்சி அருண் கால் ஷீட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளே கடவுளே அப்படியே இல்ல கடவுளே. நான் இங்கதான் சுத்திட்டு இருக்கேன். அப்படியே மீடியா மெசன்ஸ், அப்படியே சன் டிவி, அப்படியே மலேசியா. கல்யாணத்துக்கு கூட வரல கடவுளே, மலேசியா போயிட்டான். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது கடவுளே. இங்க ஒரு ஜோடி இருக்காங்க, இணைப்பிரியாத ஜோடி. அத கொஞ்சம் பிரிச்சு விட்டீங்க. பிரிச்சு விட்டு தான் உட்கார்ந்து இருக்கேன். எரிச்சல் வருது இவனே. நான் கெட்ட வார்த்தையில திக்கி போயிடுவேன். புதுசா வந்திருக்காங்க பேசணும்ல ஜனனி. ஃபர்ஸ்ட் டைம் ஷோக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் ஜனனிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்றோம். இந்த ஷோ ஆல்ரெடி பாத்திருக்கேமா? பாத்திருக்கேன். இடத்துல பாத்திருக்கேன். ஆனா ஒண்ணுமா நீ இன்னைக்கு தான் வந்திருக்க. இத்தனை நாளா அந்த பாட்டை போட்டு தேய்ச்சு வா. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. அந்த பாட்டு இருக்கா? என்ன மாதிரி பாட்டை எதுக்குடா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. சரி தம்பி, இன்னைக்கு நம்ம ஊருக்கு யாரு புதுசா வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். எப்பவுமே நம்ம ஷோக்கு வந்து நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. எந்த கெஸ்ட் வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா இப்படி எல்லாத்தோட வாழ்க்கைக்கும் இவங்கள மாதிரி நபர்கள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. பிளாக் ஷீப்போட பில்லர்ஸ்னே சொல்லலாம். பில்லர் ஏன்டா நீ விக்கியோட கனெக்ட் பண்றீங்க? அது பில்லர் இல்ல, அது பெருசா பில்லர்ஸ் யாருன்னு சொல்லி உள்ளார அனுப்பிச்சு விடுங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா தம்பி, நம்மளோட முக்கியமான ஃபேன்ஸ்ல இவங்களும் ஒருத்தங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்வேதா.
அவர் தான் அந்த பாட்டை போறாரு. அண்ணா அதை கட் பண்ணுங்கண்ணா, வேற பாட்டு போகணும் நீ கேட்கணுமா இல்லையா? அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டே இருக்க. அது என்னமா பழைய டீச்சர் மாதிரி கலாடி மேல. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடோம். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. தெரியும். என்ன மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்கறீங்க? காலேஜ் படிக்கிறேன். இல்லம்மா. ஓகே, எப்படி ஷோலாம் பாத்திருக்கியா? நான் பாக்குறதே இது மட்டும் தான். உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள அந்த 74,000 வியூஸ் நீயும் ஒரு ஆளா? Thank you so much. ரொம்ப நன்றி ஸ்வேதா. ஸ்வேதா அப்புறம் என்பி. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. டேய் அவன் இருந்தாலும் பிரச்சனை பண்றான், இல்லனாலும் பிரச்சனை பண்றான். ரொம்ப லைஃப்ல டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு மட்டும் தான். என்னமா என்பி ஆல்ரெடி இருக்கு தெரியுமா தெரியாது உனக்கு? தற்குறிப்பட்டியோட அடுத்த கெஸ்ட் யார் அப்படிங்கறவங்கள கூப்பிடலாமா? எஸ் வெயிட். சோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவரோட கெரியர் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆட்டோ டிரைவரா கெரியர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மீடியால எப்படியாவது பெருசா வந்துடணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட ஒரு பிரபலமான விஜேவா ஆனவர் மிஸ் மதராசி அப்படிங்கிற ஏஞ்சலோட கிரஷ் விஜே ஹுசைன் அவர்களை வரவேற்கிறோம். நான் ஆட்டோக்காரனாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயமுள்ள ரேட்டு. இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் எங்களுக்கு இல்லையா காட்? ஓகே, அப்ப ஏஞ்சல் கிட்ட அவரை பத்தி கேப்போம். பிரதர் அந்த புள்ள உங்களுக்கு இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிச்சிருக்கும்ல, என்ன அனுப்பிச்சிருக்கு? அல்ல ஹாய் ஹலோ அது மட்டும் பேசிருக்காங்க. அவங்க டீசன்ட்டானடா, நீ எடுத்து ஒரு நம்பர் கேப்ப. ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு? டேய் குட்டிவின ஆம்பளை பசங்க அனுப்புற மாதிரி பெண்கள் இன்ஸ்டால மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. அதிர்ச்சி நினைச்சு கொஞ்சம் சொல்லிட்டாங்க. ஓகே மதராசி சேனல்ல எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வில்லன் கேரக்டர் பண்றாரு. அதுல இருந்து தான் எனக்கு அந்த மாதிரி இப்ப நான் ஒரு அடி அடிப்பேன், நீ பாட்டு நீ அடிச்சலாம். Thank you bro. Thank you so much bro. Welcome to Triratara show bro. ஜாலியா விளையாடுங்க. டேய் அதிர்ச்சி காட் அப்புறம் என்ன வழக்கம் போல ஆரம்பிச்சிருவோமா? அவ்வளவுதான் காட், இதுக்கு மேல என்ன பண்றது? கார்டு எடுங்க. புது மாப்பிள்ளைக்கு அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பார்க்கறானோ. யாரா 2-3 கார்டுலாம் எடுத்துட்டு போனது? கார்டு இல்லங்க. டேய் யாரா 2 கார்டு எடுத்தது? அதுதானப்பா எனக்கும் புரியல. டேய் ஆபீஸ் சம்பள கவர்னன்ஸ் ஸ்டார்ட் போல. பெரியோனே என் ரஹ்மானே பெரியோ வில்லேஜ் ஸ்லீப். Village, wake up! அப்புறம் என்ன உலகமே உங்களால தான் உருளுதுங்கிற மாதிரி ஒரு உருட்டுவீங்களே. புதுசா வந்து கேப்போம். ஸ்வேதா யார் சதே? அதிர்ச்சின்னு திருப்பி சொல்லணும். இல்ல கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. தெளிவா இருக்கு. சொல்லி சொல்லுங்க. கேக்குறத ஃபர்ஸ்ட் நீங்களே கேட்டீங்கல. குட்டிவினோ. அப்ப குட்டிவினோ மாஃபியா இல்ல. வேற யாரமா சதி? ஆனா நிஜமாவே அந்த ஏய் உண்மையிலே செம்ம ஜாலியா பேசிச்சு, செம்மையா இருந்துச்சு. பாத்தியா டக்குனு மாஃபியான்னு வந்ததும். நீங்களுமா நல்ல பிதாமகன் லைலா மாதிரி பவர் பண்ணி பேசுறல. அதிர்ச்சனா சொல்லிடலாம் நம்ம தான் மாஃபியா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அதிர்ச்சி. ஐசு, உசைன், ஜனனி, ஸ்வேதா நீ 4 பேர் தான் மாஃபியா. ஏன் நீ காட்ஃபாதரா? அவங்க என்னடா எதுமே பேச மாட்டறாங்க. திருன்னு இந்த ப்ளே பார்க்கறாங்க. ஏண்டா ஒருத்த 16 எபிசோட பேசாம உட்கார்ந்திருக்கான். அவன் எதை கேட்க மாட்டீங்க? சொல்றியாடா? நானா 4 எபிசோட் பேசினேன். அங்க பாடுற ஒருத்தவனே. வேற யாரு? நான் தான். நான் நிஜமா மாஃபியா இல்ல. சரி நீ யாரு? நான் ஸ்வேதா. நான் நிஜமா மாஃபியா இல்ல. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. எப்படி பெர்ஃபெக்ட்டா நடிக்கிற? இவ்வளவு எபிசோட் மாஃபியா? என்பிஆர் ட்ரெய்னிங். ஓ அப்படியே விஷயம். குடால் ப்ரோ நீங்க என்ன பண்ண? சரி நீ என்னது? அதை எப்படிங்க ஏன் வாயால சொல்றது? நீங்க கேக்குறீங்க, நீங்க என்னது? ஓகே சரி ஸ்வேதா சீரியஸா போயிரும். ஓகேவா? கேம் ஆட்றோமா? ப்ரோ முதல்ல இவர் விடுறது கேட்றோம். உசைன் ப்ரோ உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கு மாஃபியாவா இருக்குன்னு? முதல்ல நீங்க என்ன? நான் மாஃபியா தான். நீ மாஃபியாவா? வீஸ்டார். யாரு? வீஸ்டார். சூப்பர். அவர் தெரிஞ்ச ஒரே பேர் வீஸ்டார் அதானே? நான் கூட தான் உங்களை கை காமிச்சேன். அதான் ஒரு ரீசன் எல்லா சொல்லணும். பொண்ணுங்களும் கை காமிக்க தான் செய்யும். சரி ஃபர்ஸ்ட் ஓட்டி ஸ்வேதாக்கு போடுவோம். அது ஆர்கியூ பண்ணோம். அப்ப ஆர்கியூ பண்ணு பேசு. டிஃபெண்ட் பண்ணட்டும். ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போடுவோம். ஸ்வேதாக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போடுவோம். இல்லடா டிஃபெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போடுவோம். ஸ்வேதா மெஜாரிட்டி. இப்போ நீ வந்து ஆர்கியூ பண்ணனும். கரெக்ட்டான வேல்யூ. இல்ல நான் பாத்துர்க்கேன் தெரியும். எனக்கு ஆனா அதிர்ச்சனா மேல தான் டவுட்டா இருக்கு. அவங்க மாஃபியான் கைய அவங்க காட்டனோனே நீங்க இப்படி ஷாக் ஆயிடுவீங்க.
நான் யா அதுதான் அதிர்ச்சி யாரு கிட்ட ஷாக் ஆகுமா நானு என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா ஜனனி இல்ல நான் கிடையாதுமா அம்மா ஸ்வேதா இப்போ நீ டிஃபெண்ட் பண்ணுமா வேல்டான ஃபைட் அண்ணா நீ கேளு ஏன் மாஃபியா நான் நிஜமா மாஃபியா இல்ல எனக்கு பவர் இருக்கு இதுல தெரியல எனக்கு பவர் இருக்கு இப்ப பவர் இருக்கு இல்ல மாட்டிக்கிட்டமா இதெல்லாம் இருங்க இருங்க அண்ணா பேசுறதுல கரெக்ட்டா கண்டுபிடிப்பாரு அதுல ஸ்பெஷலிஸ்ட் இந்த கேம்ல வந்து நமக்கு என்ன வந்துன்னு சொல்லணுமா சொல்ல கூடாது அப்ப நான் சும்மா வில்லேஜர்னு சொன்னா இப்ப நான் பவர் உன்னை இருக்கு இவ்வளவு பேர் சந்தேகப்படுறாங்கல ஸ்வேதா அதுக்கு நீ நான் கிடையாது நான் என்ன இருக்கலாம் அது கரெக்ட் ரீசன் இப்போ நீ கிடையாதுன்னு சொல்லிட்டா கூட இவங்க மேல ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன் அந்த ரீசன் சொன்னா தப்புலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல நைட் போல எங்களை கொன்றுவீங்க நீ உன் மேல சொல்றே சொல்ல இருமா நீ வந்து கரெக்ட்டா காட்ஃபாதரா நீ கம்முனு சரணி தேவலாத பண்ணிட்டு இருக்க குறுக்க பேச கூடாது சரணி இருமா நான் பேசல கொஞ்சம் பாவம் வயசானவன் பாவி என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட உன் மேல எல்லாம் சந்தேகம் வந்துருச்சு நீ கரெக்டா 2 பாயிண்ட் சொல்லு இல்லையா இவங்க தான் இருப்பாங்க அவங்க மேல ஸ்ட்ராங்கா ஒரு 2 பாயிண்ட் சொல்லு நாங்க எல்லாம் மத்த மேல கை தூக்கு அண்ணா என்பி ஃபேன்ன்ற ஒரே கனவை இப்படி தாக்குறீங்க பாத்தீங்களா அதுதானே கனவுல கூட என்பி வர கூடாது நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சார் டக்குன்னு கொஞ்சம் பொறாமையா வெண்மத்த கக்கிட்டு ஸ்வேதா நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் நான் மாஃபியா இல்லனா வேற பாயிண்ட் சொல்லுமா அத தவிர சரி நான் சொல்றேன் என்ற நிஜமா சாதாரணமா வில்லேஜர்னு வந்துச்சு நான் அதுக்கு ஒண்ணுமே காமிக்கல இப்படி திருப்பி காமிச்சா அவங்க வந்து ஆக்ஷன் காமிங்க அது என்னன்னு கேட்டாங்க நான் அப்ப வீன்னு சொன்னேன் எதுக்கு பவர் இருக்கு எதுக்கு சொன்னீங்க சும்மா அப்பதான் நான் விடுவீங்கன்னு சொன்னேன் என்ன தூக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லு நான் சப்போர்ட் பண்றேன் இங்க என்ன தூக்க மாட்டேன்னு சொல்லு நான் சப்போர்ட் பண்றேன் நான் உங்களை தூக்க மாட்டேன் நீங்க இவரை நம்புறீங்களா ஆனா ஐயசா இது யோசிக்க வேண்டிய சீன் தான் அவனை நம்பி நம்ம வாழ வேணாம் ராம் நண்பா உண்மையாவே நண்பா ஓ மேல தான் டவுட் இருக்கு ஏன் தெரியுமா எல்லாரோட இது கேட்கும்போது போலீஸ் யாரு எல்லாமே ஓபன் பண்ண சொன்னாங்கல்ல அப்ப எல்லாமே சத்தம் போட்டுட்டு இருந்தேன் இல்ல மாஃபியா கண்ணு திறக்க காட்ஃபாதர் கண்ணு திறக்க சொன்னாங்களா அப்ப எல்லாமே பேசியிருந்த கலக்கலான்னு ஆனா மாஃபியா சொல்லும்போது மட்டும் நீ இவன் ரிக்கி சவுண்ட் போட்டா நீ சத்தமே போடலையே ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க அதிர்ச்சி ஃபர்ஸ்ட் ஓட்டிங் சும்மா தான் ஃபர்ஸ்ட் ஓட்டிங் அதிர்ச்சி மெஜாரிட்டி அதிர்ச்சி காட் ஆரம்பிடா ஆரம்பிக்கலாங்களா நான் இதுக்கு அப்புறம் நான் ஓபனா சொல்லிறேன் எனக்கு ஒரு பவர் இருக்கு மத்தவங்க மாதிரி போய் தான் சொல்லல யார் போய் சொன்னா அப்போ ஸ்வேதா நீ ஃபுல்லா போய் சொல்ற ஆமா இவ இரு என்னோட பாயிண்ட்லாம் சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ரா நான் வந்து ஒரு பெரிய பவர் இருக்கு இந்த மாஃபியா கண்ண கத்தலன்னல அது ரீசன் உண்மையா தெரியல சத்தியமா எனக்கு ஒரு பவர் இருக்கு இன்னொன்னு இவன் வந்து பர்சனல் வெஞ்சர்ஸ் வச்சு சொல்றான் அதான் ஜனனி இது பண்றேன் அத ஒரே காரணத்துக்காக இவன் போலாம் சொல்லிட்டு அதெல்லாம் தூக்குறானே தவிர இவன் கேமை ஃபோக்கஸ் பண்ணல இவனுக்கு எங்க அடுத்த நிமிஷம் நான் இவனை காட்டி கொடுத்துட்டு போறேன் மாட்டி விட்டு போறேன்னு இவன் பயந்து சொல்லிட்டு இருக்கான் சப்போர்ட் பண்ணாதீங்க அதிர்ச்சி இல்லடா ஸ்வேதா ஒரு அப்பாவி பொண்ணு அதிர்ச்சி இல்ல பொண்ணு அதே அவன் சொல்லுடா புதுசா வந்த ஒரு பொண்ண நம்புறீங்க இத்தனை வருஷமா இருக்கு என்ன நம்ப மாட்டீங்க யார நம்பர்னே தெரியல தாசன் எல்லாரும் வந்து அதிர்ச்சி கை தூக்கும்போது ஹுசைன் ப்ரோ அமைதியா தான் இருந்தாரு அவரு ஹுசைன் ப்ரோ அப்ப மட்டும் இல்ல எப்பவுமே அமைதியா தான் இன்னொருத்தவங்க இறந்துருவீங்க பாத்துக்கோங்க என்ன பேசுறியா அப்படி இப்ப என்ன தூக்கல ஒரு ஸ்லீப் போயிடலாமா ஏஞ்சல் மாலே எனக்கு வருது ஐஸ்வர்யா மாலே ஏஞ்சல் மாலே வருது ஐஸ்வர்யா மாலே வருது அதே டவுட்டடா ஏன்னா வாங்குறீங்க ஏன் நீங்க பெண்களா தாக்குறீங்க ஏஞ்சல் ஐஸ்வர்யா ஸ்வேதா உன்னைய மட்டும் சொல்லாம இருக்காரு காட் ஒரு ஸ்லீப் போங்க காட் மக்களே தூங்கணும்னு ஆசைப்படுறீங்க வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கண்ணத்துறங்க யாரை கொல்றீங்க யாரை ரோல் பிளாக் பண்றீங்க மாஃபியா காட்ஃபாதர் கண்ணை முடிக்கலாம் டாக்டர் கண்ணை திறங்க யாரை காப்பாத்துறீங்க ஓகே கண்ணை முடிக்கங்க போலீஸ் கண்ணை திறங்க யாரை சந்தேகப்படுறீங்க கண்ணை முடிக்கங்க ராம்போ கண்ணை திறங்க புல்லட் யூஸ் பண்றீங்களா ஓகே கண்ணை முடிக்கங்க வில்லேஜ் வேக் அப் சரி என்ன குட்டி விடா பகல்கள்லாம் இப்ப எப்படிடா இருக்கு பகல்லாம் இப்ப எப்படி இருக்கு நம்ம இத சென்னை விட்டு போயிடலானே தெரிஞ்சு போச்சு எடுத்துறவா இப்படி கைவீசும் பூங்காத்தே நீ எங்கு போனாயோ உண்மையாவா இப்பதானே சொன்னாரு என்ன சொன்னாரு போய் நானே எடுத்துக்கோன்னு அத எடுத்துக்கிட்டேன் அம்மா அவ புதுசா கல்யாணம் ஆறமா ஆசாசி அவங்க வைஃப் டிவில பாத்துட்டு இருக்கோம் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி அது நான் தான் உங்ககிட்ட சொல்லணும் எதுக்கு பண்ணீங்க குட்டி விடா அண்ணே மாஸ்க் போட சொல்றான்னு நினைக்கிறேன் இல்ல என்ன சொல்ற உண்மையில இருடா உனக்கே உண்மை தெரியலடா அமைதியாவே இருக்கியடா நீ தனியா போலே நீதான் லவ்வரா யாரா அது கூட யாரு வி ஸ்டார் காதலேனும் தேர்வெழுதி இந்தலே ரிக்கி மாஃபியாவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல வேற யாராவது போவோம்
போலீஸ் என்னடி செல்லம் என்னம்மா என்ன தங்கம் என்ன வேணும் உனக்கு போலீஸ் யாரையாச்சும் செக் பண்ணாங்க ஒரு நிமிஷம் போலீஸ் இன்டென்ஸா போலீஸ் யாரை செக் பண்ணி அதாவது போலீஸ் போலீஸ் ஏதாவது ரிவீல் பண்ணால மாட்டிப்போம் அண்ணே நீங்க போலீஸும் இல்ல வில்லேஜரா யார் நீங்க பவர் இருக்கீங்க இல்ல பவர் இருக்குனாரே பவர் இருக்கு என்ன பவர் இந்த சைடு தான் ஐசரே பாப்பண்டா அந்த பவர்ரா நெக்கு சிரிப்பே வரல பரவாயில்ல நீங்க காண்டானீங்களா அது போ சரி ஓகே நம்ம இரு சீரியஸா விளையாடுவோம் கேம் ஜனனி போலாம் ஒரு வாட்டி ஜனனி ட்ரை பண்ணுங்க ஏன் பாவம் தானே இரு ஏன் அவள பேச வைக்க நீயா இருக்கீங்க ரிக்கி ஜனனி தான்டா டிஃபெண்ட் பண்ணனும் ஒரு நிமிஷம் இருடா ஜனனி ஃபர்ஸ்ட் வோட்டிங் போவோம் சும்மா டிஃபெண்ட் சொல்ற ரீசன் சொல்லு மாஸ்க் போட நல்லா இருக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நான் சொல்றேன் சரி நீயே சொல்லு இப்போ உனக்கு போலாமா ஜனனிக்கு போலாமா அப்படி கேளுங்க இப்ப கேட்டிங்களே நியாயமான கேள்வி ஜனனி ஃபர்ஸ்ட் வோட்டிங் ஜனனி ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் பேரா தூக்குறீங்களா கைய நான் டிஃபெண்ட் பண்றேன் ஏமா முதல்ல வோட்டிங் போடுவோமா ஏமா முதல்ல வோட்டிங் போடுவோம் ஜனனி ஃபர்ஸ்ட் வோட்டிங் ஜனனி டவுட் இருக்கு ஜனனி மெஜாரிட்டி வில்லேஜர் தான் ஆனா பவர்லாம் எதுவும் இல்ல நார்மல் வில்லேஜரா பவர் இல்ல எங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி ரெண்டு பேர் தூக்கிட்டீங்க என்ன தூக்குனீங்கன்னா இன்னொரு லாஸ் என்ன மிரட்டுது லாஸ் உடுக்குதான் எனக்கு இல்ல தூக்குனா தூக்கிக்க அமைதியா மாஸ்க் போட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா இவங்க மேல எனக்கு கொஞ்சம் லைட்டா டவுட் இருக்கு தம்பி எனக்கு ஒரு டவுட் இருக்கு புதுசா வந்த பொண்ணு இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படி தெளிவாலாம் பேசாது அது இவ்வளவு பேசுதா அப்ப யாரோ ட்ரெயின் பண்ணி அம்ச்சிருக்காங்க வேற ட்ரெயின் பண்ணி யாரோ அவன தூக்கு ஆமா யாரோ புள்ள ரிக்கி ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் நீங்க சொன்னீங்க என்ன சரி ரிக்கிக்கு ஏதாவது பவர் இருக்கா உனக்கு என்ன பவர் இருக்கு எல்லாரும் கேக்குறேன் உனக்கு என்ன பவர் இருக்கு ஏய் அதோட பவர் அதான்டா எல்லாரும் கேக்குற பவர்டா எல்லாரையும் மாட்டி விடுறத மட்டுமே பவர் டேய் ஆனா அதிர்ச்சி ஒரு விஷயத்தை நோட் பண்ணியாடா இந்த எபிசோட்ல மட்டும் ரிக்கி பெண்கள் டீம் கோபப்படுறான்டா எரிச்சலாவே இருக்கு எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு டென்ஷன் நீ இதுல என்ன மாதிரி வில்லேஜ் வச்சு இதுன்றீங்க மாப்பியான்றீங்க ஏன் உளறப்போ வாய் அநியாயமா என்னைக்குமே உளறோம் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா பேசிட்டு இருக்க அமைதியா இருங்க இல்ல சரி ரிக்கி ஒரு ஓட்டிங் ஏன் ஓட்டிங் சரி ரிக்கி ஃபர்ஸ்ட் ஓட்டிங் செகண்ட் ஓட்டிங் என்ன நான் இப்ப சொன்னேனா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோட சொன்னல அதுக்கவே தூக்குறேன்டா ரிக்கி போலாம் ஸ்வேதா ரிக்கி போலாம் அடுத்து நீ ஏன் போறீங்கன்னு கேக்குறேன் நானே நீ பேசிட்டே இருக்க இல்ல ரொம்ப வயலண்டா இருக்க நீ ரொம்ப ஹைப்பரா இருக்க ஆமா நீ டிஃபெண்டே பண்ணல சண்டைக்கு போற இல்ல சரிடா இருடா ஒரு நிமிஷம் ஓட்டிங் பாத்துறேன் மெஜாரிட்டி டைரக்டாவே செகண்ட் ஓட்டிங் ஆமா ஏய் வரும் சரி ஒரு லவ் சேர்த்துக்கிறேன் வந்து சொன்னடா இன்னைக்கு நீ கேம் ஆடல நீ அவன் நான் உயிரை கொடுத்து ஜனனி காப்பாத்துறான்டா ஒரு நிமிஷம்டா காட் அக்ஷதா வந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உன்னை தூக்குனால அவன் ஆமா அந்த வழியில 3 நாள் அழுதன் காட் அதுக்கு 3 நாள் வீட்ல போலதன் அதெல்லாம் மறந்துடாதடா மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே ரிக்கி செகண்ட் ஓட்டிங் ரிக்கி பச்சை மண்ணு அக்ஷதா என்ன பாக்க நான் பேசலாம் அந்த அக்ஷதா கிட்ட கனகானல எவ்வளவு ஃபேன் தெரியுமா அந்த பொண்ணு பண்ணானே அதுல ஜாலியா பேசலாம் கெடுத்துட்டீங்களா அக்ஷதா சி ரிக்கி அண்ணா உண்மையா நான் இருங்க இதே இல்ல உண்மையாவே நான் வில்லேஜர் தான் சரி பவர்லாம் இல்ல ஆனா உண்மையிலே வில்லேஜர் தான் ரிக்கி ஏய் அண்ணா சும்மா தூக்குறேன்னு தூக்காதீங்கண்ணா கான்ஃபிடன்ட் நம்புறோம் ரிக்கி நீங்கலாம் ஏன் இருக்க கூடாது எது கரெக்ட்டா போயிட்டு இருக்கு தேவலாம் பண்ணாத சுனா போனா மாஃபியா ஒரு நிமிஷமா நிஜமானமா இல்லமா அவனை தூக்கிடுவோம் சேதா நீ நைட் யார கொல்லலாம்னு மட்டும் யோசி பகல்ல நாங்க பாத்துக்கறோம் உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இன்னொரு பாயாசத்தை போட்ற வேண்டியது இவர் மேல சந்தேகம் இல்ல இவர் ரொம்ப இதுவா பண்ணிட்டு இருக்காரு சந்தேகம் இருக்கு இல்ல 1 2 வேற யார் மேல இல்ல நான் நிஜமானா இல்ல நான் ஏய் ஸ்வேதா ஏமா இது நான் கெஞ்ச வர டைம் மா ரிக்கி நம்புறீங்களா இல்ல நீங்க ரிக்கி தான் போமா என்ன சரி என்ன இவன் இல்ல பேசலங்க தனியா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு போல யார் மேல டவுட் இருக்குன்னு கேட்டமா தப்பாமா எல்லாரும் கேக்குற மாதிரி பேசலாம்லையே சீக்ரெட்டா இது ஒரு நல்ல கேள்வி ரிக்கி என்ன நான் ஆயாசன் நீ சொல்ற யாசன் எடுக்கிற டைம்ல ஆயாசன் வெயிட் பண்ணி போவோம்டா வெயிட் பண்ணி போவோம் சரி அதிர்ச்சி இவங்க 4 பேர் யாரு ஆனா உட்றனா எவனுக்கு அது வேணா தந்தறேன் மைக் இல்ல தப்பிச்சிட்டு இருக்கான்டா அவன் சரி ரிக்கிக்கு செகண்ட் ஓட்டிங் போடுவோம் அண்ணா இருங்களா ஒரு எதுக்கு ரிக்கி ஏய் அந்த பக்கம் தூக்கு ஏய் போடு மச்சான் ஃபர்ஸ்ட் ஓட்டிங் தான்டா போட்டுருக்கோம் இல்ல செகண்ட் ஓட்டிங் இல்ல இப்போ உட்காரு செகண்ட் ஓட்டிங் பின்னிட்டடா ராம புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன் போயிட்டு வாங்க டாடா யாரோ பாதையில் போவார் அது யாரு வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கண்ணை தரங்க யாரை கொல்றீங்க ரோல் பிளாக் யாரை பண்றீங்க மாஃபியா காட்ஃபாதர் கண்ணை முடிக்கலாம் டாக்டர் கண்ணை தரங்க யாரை காப்பாத்துறீங்க ஓகே கண்ணை மூடிடுங்க போலீஸ் கண்ணை தரங்க யாரை சந்தேகப்படுறீங்க கண்ணை முடிக்குங்க ரேம்போ கண்ணை தரங்க புல்லட் யூஸ் பண்றீங்களா ஓகே கண்ணை மூடிடுங்க வில்லேஜ் வேக் அப் ஐயா செத்துட்டாரா
அப்படி நான் செத்துட்டான் சொல்லிடுறேன் மக்களே. 1 2 3. பெரியோனே என் ரஹ்மானே பெரியோனே. ஆக்சுவலி இந்த எபிசோட்ல டாக்டரை பார்க்கணும் நீங்க, நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். ஜெகதீஷ் ப்ரோ நீங்க தானே? டேய் அவெல்லாம் வெட்டரி டாக்டர் அவன். கேக்கவே டாக்டர் இதுல சேர்க்காதீங்க. சரி ஓகே, யாரையா காப்பாத்துன? ஒரு ஏதோ ஒன்னு பண்ற ஹெல்ப் பண்றச்சே போலீஸ்டா சொன்னதுக்காக நான் அவனை காப்பாத்துனேன். ஏது ஒன்ன தான்டா காப்பாத்துனேன். ரொம்ப நன்றி. ஏய் போலீஸ்ல யாரா ஒண்ணால இந்த தடவை வேணா அவங்களே போயிரோமா? மேபி வேணாம் வேணாம் ஏஞ்சல் போலாம், ஏஞ்சல் போலாம், ஏஞ்சல் போலாம். சத்தியமா ஏஞ்சல் போலாம். நம்மள மாட்டி போன்னு. ஏய் யார் போலீஸ்? போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கறாங்க? போலீஸ் யாரு? டேய் ரிக்கி, நீ செத்து சும்மா இருக்க மாட்டியாடா? இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேட்கும். காட் ஒரே ஓட்டிங்க 2 மாஃபியா போறாங்க. 1 2 பேர் போயிடலாம். ஏஞ்சல் ஸ்வேதா கன்ஃபார்ம். அதிர்ச்சி போலாம் அப்ப. ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் 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 ஏஞ்சல். நான் பவருக்கு சொல்றேன். ஏஞ்சலுக்கு எத்தனை பேர் ஓட்டு? மெஜாரிட்டி. சத்தியமா கிடையாது, எனக்கு பவர் இருக்கு. அதான் தெரியுமா மாஃபியா காட்ஃபாதர் தானே? நீச்சல் அடிப்பேன் தரையில. இல்ல உனக்கு பவர் இருக்குன்னா போலீஸா தான் இருக்கும். டாக்டர் கண்டுபிடிச்சு. இல்ல பவர் இல்ல, என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு உண்மையாவே பவர் இருக்கு. பார்த்த வரைக்கும் அதிர்ச்சி போலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. தம்பி இருங்க இது நான் சொல்ல பாருங்க. ஆல்ரெடி டாக்டர் யாரும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ எனக்கு அதிர்ச்சி மேலே இப்ப டவுட்டா இருக்கு. கடைசில நீங்க 2 பேரும் டவுட்டா இருக்கு. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. முசா கேளு. ஏய் மாஸ்க் எடுத்துடா. ஏய் நீ அமைதியா நீ. போலாம், உண்மையாவே அதிர்ச்சி போலாம். இரு சத்தியமா சொல்றேன். இது டாக்டர் யாரும் தெரிஞ்சிச்சு, போலீஸ் யாரும் ஆல்மோஸ்ட் தெரியும். நான் ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டேன் 3 பேர். அது சும்மா பவர் இருக்குன்னு டைவர்ட் பண்ணி ஃபுல்லா ஏமாத்தது. கண்டிப்பா ஏஞ்சல் ஏமாத்திட்டு இருக்கு. வீணானே குலகாரன் ஆக்கிறாத போயிரு. எனக்கு அவங்க மேல ஸ்ட்ராங்கா டவுட் இருக்கு. அவங்க மாஃபியாமா? இல்ல அவங்க ஏஞ்சல் அக்காக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஐயோ ஜனனி அவங்க மாஃபியாமா? 2 தடவை யூஸ் பண்ணாங்களா? யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு பவர் இருக்கு. அதிர்ச்சி போலாம். 2 வாட்டி யூஸ் பண்ணீங்க பவர். இப்போ வந்து டாக்டர் இல்ல, நீங்க டாக்டர் இல்ல. நீங்க ஏன் பவர் ரிவீல் பண்றதுக்கு ஏன் கேக்குறீங்க? ஏனா பவர் ரிவீல் 2 வாட்டி செக் பண்ணி. ஏனா அவர் ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு அவர் பவரை. டாக்டர் ரிவீல் ஆயிடுச்சு. அது வந்து அவரா ரிவீல் பண்ணிக்கிட்டாரு. நீங்க ரிவீல் பண்ண கேக்குறீங்க. ஒரு வாட்டி ராம் ட்ரை பண்ணுவோமா? ராம் ஏன் நீ எதுக்கு மாத்திட்டே இருக்க? நீ என்னது முதல்ல நீ பவர் இருக்கா இல்லையா உனக்கு? வில்லேஜருக்கு பவர் இருக்கா தெரியுமா இல்லையா? ஆமா வில்லேஜர் தான் நானு. ராம் ஏஞ்சல் இந்த 3 பேர் முடிச்சறா. இல்ல சரி ஸ்வேதா ஹுசைன் ஏஞ்சல் ராம். ஸ்வேதா ஹுசைன் மாஃபியா. நீங்க காட்ஃபாதர். நீங்க காட்ஃபாதர். கன்ஃபார்ம் நான் சொல்றேன். ஸ்வேதா ஹுசைனும் மாஃபியா. ஸ்வேதா ஹுசைனும் மாஃபியா. ஏஞ்சல் உங்களுக்கு நீங்க கிரஷ். இதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நாங்க அந்த கேமுக்கு வரல. ஐயோ வெக்கமா வருது. எனக்கு இப்ப கோவமா வருது மேல. எவ்வளவு சீரியஸா டைவர்ட் பண்ணிட்டு. சரி ஓகே. இப்போ நாங்க அந்த கேமுக்கு வரல. நான் கான்ஃபிடன்ட் தம்பி. ஸ்வேதா 1 ஏஞ்சல் 2 ஹுசைன் 3 ராம் 4. மச்சான் நான் இல்ல மச்சான். உனக்காக பவர் இருக்கு நான் இல்ல. அதனால தான் பாவம் உனக்கு ஹுசைன் கூட அனுப்புறோம். 2 பேர் மாஃபியா. நான் சொல்றேன். யாரு பிச்சை மகனா? 2 பேர் இருக்குமா? ஆமா. நானே ராமனை கால் பக்கம் இந்த கால் பக்கம் வச்சிட்டேன். எதுக்கு ஏதோ டச் பண்றேன். கேட்டா நான் சொல்றேன் கேளா. யாருமே இவ்வளவு ஓபனா சொன்னதே இல்ல. ஏய் இருடா. கேமுக்கு வந்து நீங்க எல்லாம் எவ்வளவு அசால்ட்டா கேஷுவலா மெயின்டைன் பண்றீங்க. இல்ல கேமுக்கு வந்துட்டு நான் கால் ரெடியா வச்சிருப்பேன். யார் சொல்றேன்? யாரா? அட நான் இருந்தேன். பவரை கண்டுபிடிக்க பண்ணது இல்ல. ஐயோ நான் சொல்லி முடிச்சிடுறேனே. நான் சொல்லி முடிச்சிடுறேன். தனித்தனியா உட்கார்றதுக்கு தான் இப்படி கேப் விட்டுருக்கு. நீ வில்லேஜரா இருந்தானா உட்கார்ந்திருக்கலாம். முடிவா என்னதான் சொல்ல? நீ உனக்கு பவர் இருக்கு. இப்படி இருக்கும்போது இப்படி பவர் இருக்கும்போது நீ எப்படி எந்திரிக்கும் போது கால் ஆடுன்னு சொல்லிட்டு நீ முன்னாடி இப்படி வச்சிட்ட காலை. நான் எப்பவுமே இப்படிதான். ஏன்னா ராமனை பக்கம் வைக்கும்போது ராமனை எங்க கூட தான் ஓட்டிட்டு இருந்துச்சு. என்னடி உரசுது? பவர் இருக்குதுங்க. இங்க ஒரு பார்க் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அது யாரா கவனிக்கிறீங்களா? மிதுன் இவங்க தானே ஏஞ்சல்னு சொன்னாங்க. ஆமா இவங்க ஒரு மாஃபியா தானே. பட் அவங்க டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக கூட இருக்கலாம்ல. ஐஷு நீ மாஃபியா இல்லன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எனக்கு டவுட் இருக்கு ஐஷு மேல. மாமா கோவம் வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு அதிர்ச்சி எதுக்கு முன்னாடி அடிச்சு பேசிட்டு இருந்தீங்க? என்னதுக்கு முன்னாடி பண்ண? எனக்கு உங்க மேல தான் டவுட். அப்ப ஏஞ்சல் போலாம். நான் அதிர்ச்சி என்ன போயிடலானே. ஏஞ்சல் நான் கத்தன் அதையாவது கேட்டுச்சா? ஏஞ்சலுக்கு செகண்ட் ஓட்டிங். இல்ல நான் போலீஸ். யாரை செக் பண்ண? நான் ஐஷோ செக் பண்ணேன். அவ இல்லன்னு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் செக் பண்ண ரீஸ்டார். என்னடி இது? இப்படி ஆயிடுச்சு. வேற யாரா போலீஸ்? சீமா நான் போலீஸ். வேற யாரா போலீஸ் இருக்கீங்களா? ரிவீல் பண்ணுங்க. நான் தான் போலீஸ். இது அது இல்ல. டேய் நான் போலீஸ்டா. பாஸ் நான் தான் போலீஸ். நான் போலீஸ்டா. பாஸ் நான் போலீஸ். இங்க பாரு. நீ வந்து என்பி ஓட இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்பி மாதிரியே இங்க வந்து பண்ண கூடாது. சரியா? 12 நிமிஷம் இருக்கும்ல. புதுசா வந்தாங்க 10 நிமிஷம் ஆனாங்க. தூக்கிடலாம். இரு உன் பேசு அதிர்ச்சி தான். ஸ்வேதா
ஃபர்ஸ்ட் வோட்டிங். ஸ்வேதா முடிச்சு. இல்லம்மா பாயிண்ட் சொல்லிரு விட்டுருவாங்க. நண்பா ஸ்வேதா முடிக்காதீங்க. அதிர்ச்சி பிளான் போட்டுட்டேன். அதிர்ச்சி தான் மாஃபியா. இல்ல அதிர்ச்சி ஒரு வோட்டிங் போலாம். ஒரே நிமிஷம் உட்காரா ப்ளீஸ்ரா. டேய் பார்சிலோனா பச்சைக்கறா. இருடா ஏன் இவ்வளவு ஹைப்பரா வர? டேய் இவன் போலீஸ்னு ரிவீல் பண்ண வச்சான்ல மிதுன். அப்போ அவன் போலீஸ் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணான். அது யாரா நோட் பண்ணீங்களான்னு தெரியல. டேய் இவன் போலீஸ் இல்லன்னு முன்னாடியே இப்படி ரெண்டு வாட்டி சொல்லிட்டான். இப்படி பண்ண. அத சொல்றான். ஜோக் நல்ல ஜோக். ஏய் இல்ல நான் எங்க வரேங்க உன் ஆட்டத்தை வெளில இருந்து பாத்துர்க்கேன். நீ நல்லா பிடிச்சு கொண்டு போறான். பயப்பிடிச்சிட்டான். ஸ்வேதா முடிச்சு. ஸ்வேதா ரெடியா? ஸ்வேதாவா ஷோரா? ஸ்வேதா. ஸ்வேதாக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க? கையை தூக்குங்க. ஸ்வேதா கன்ஃபார்ம். ஆனந்த் கை தூக்கல, ராம கை தூக்கல. ஏய் நீங்க எல்லாம் ஒன்னு பண்றீங்க பாது. எனக்கு என்னால முடியல. ஓ நீங்க பண்றீங்கல, அது என்னால முடியல. கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. இல்ல கார்த்தியானா அப்படிதானே பேசுவாங்க. யாரு? கார்த்தியானா. அதெல்லாம் இப்ப நீ என்ன பேசுற? தெளிவா பேசு. பாயிண்ட் மட்டும் முடி. அவர மாதிரி பேசினாதான் என்ன விடுவீங்க. நான் என்ன பண்ண முடியும்? அவ முடிச்சு. ஸ்வேதா. இங்க பாருங்க. இல்ல அவங்கதான். அவங்க வந்து என்ன டைவர்ட் பண்ணி விட்டாங்க என் மேல. நல்லா ஆல்ரெடி புத்தர் மாதிரி உட்கார்ந்தவரை தூக்கிட்டு நீ இத வேற என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவங்க போலாம் அதுக்கு அப்புறம் நான் பாயிண்ட் வேலிட் இல்லமா? முடியாது. நீ கல்லாட்டாடங்க நான் ஒத்துக்க மாட்டேன். நான் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன பாயிண்ட் ஒன்னு கூட வேலிட் இல்ல. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஆனா இது என்ன தாக்குறது? பட் பொதுவா கேமுக்குள்ள வா. நீ காட்ஃபாதரா மாஃபியாவா? அத மட்டும் சொல்லு. காட்ஃபாதரா மாஃபியாவா? வில்லேஜர். 3 2 1 டைம் அவுட். ஸ்டெப் அவுட். ஸ்வேதா செகண்ட் வோட்டிங். மெஜாரிட்டி. நீ கொடுத்தத கொடுப்பேன் எண்ணிக்கொள்ளடி. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் வேக் அப். யாரை கொல்றீங்க? காட்ஃபாதர் யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? மாஃபியா காட்ஃபாதர் கண்ணை முடிக்கலாம். டாக்டர் கண்ணை துறங்க. யாரை காப்பாத்துறீங்க? ஓகே கண்ணை முடிக்கங்க. போலீஸ் கண்ணை துறங்க. செக் பண்றீங்களா யாராவது? கண்ணை முடிக்கங்க. ராம்போ கண்ணை துறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? கண்ணை மூடுங்க. வில்லேஜ் வேக் அப். ஏப்பா நம்ம ஊர்ல இன்னைக்கு ஒரு ஜோடி பணம் பிறந்துருச்சுப்பா. ராம்போ வேலை காமிச்சாரு. ரொம்ப பெருமையா இருக்கு. சரி அறிவிச்சிடலாமா அபிஷியலா? பண்ணுங்க. உசைனும் ஆஞ்சலும் அவங்கவுங்க மாஸ்க் எடுத்து மட்டையாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? ஜோடி எப்படி ஜோதியை எரிக்கும். சரி ஓகே. ஜனனி மேல ஸ்ட்ராங்கா டவுட். டவுட் வருது. ஜனனி நான் வில்லேஜர் தான். போலீஸு தூக்கிட்டீங்க. பவர் இருக்க ஒரு அழிவு தூக்கியாச்சு. இப்போ நானும் போயிட்டா காலி. ஏன் நீங்க ரெண்டு பேசிட்டு இருக்கீங்க ஜாலியா? உங்களுக்கு என்ன ஃப்ரீ? அவர் டாக்டர், நான் ராம்போ. நீ என்னமா? வெறும் வில்லேஜர் தான். வெறும் வில்லேஜர். எந்த வில்லேஜர் இவ்வளவு மேக்கப் போட்டு வராங்க? சரி ஓகே இட்ஸ் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. டாக்டர் என்னடா பண்ணிட்டு இருக்க? செல்ஃப் ஹீலிங் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு உன்னை நீயே காப்பாத்துறியா? உன்னை யாருமே கொண்டிருக்க மாட்டாங்க. காப்பாத்தி பவரை வேஸ்ட் பண்ணிக்கிற. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஜனனி மேல டவுட் இருக்குடா. ஏய் இவங்க ரெண்டு பேரும். ஆனந்த் போவே இல்ல ஓட்டிங். எனக்கு ராமண்ணா மேல டவுட்டா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காரு அவரு. அவன் கான்ஃபிடென்ட்டா இருக்கான். வில்லேஜர் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. வில்லேஜர் இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. ரெண்டு பேரும் நான் சிங்க்லே பேசிட்டு இருக்கீங்க அப்பல இருந்து. டேய் அப்பாராவ் சூப்பராவ். இதுடா உங்களுக்கு இருக்கு. गाइस இந்த ரெண்டு பேரும் ஒரு ஆள். இல்ல நண்பா ஒரே நிமிஷம். நான் சொன்னதை கேட்கவே மாட்டேன். ராம டவுட் இல்ல ஜனனி மேல. ஜனனி லைட் டவுட் இருக்கு. சரி பச்சா அவ்வளவுதான். எவ்வளவு கேஷுவலா இருக்கு பாரு. மாஃபியா ஜெயிச்சிருவாங்க அவ்வளவுதான். இந்த புடின பிளாக்மெயில் பண்றா. மத்தவங்க எல்லாம் கேம் விளையாடுறாங்க. ஆனா இது மிரட்டுது. இட்ஸ் ஓகே. ஜனனிக்கு எத்தனை பேர் ஓட் பண்றீங்க? மெஜாரிட்டி. அவர் செயின்ட்னா அப்ப ஆனந்தன மேல தான் டவுட் இருக்கு. நான் வில்லேஜர், எனக்கு பவர் இல்ல அவ்வளவுதான். ஏய் நான் சூப்பரா சமையல் பண்ணிருக்கேன். நல்லா திறமை நல்லா ஹேண்டில் பண்ணுது. சூப்பர். நீ தான் தர்க்குரி மாதிரி இருக்க. பட் ஓகே. ஒரு ஆள் தெளிவா இருந்தா போதும். ஜனனிக்கு செகண்ட் ஓட்டிங். மெஜாரிட்டி. போம்மா. எனக்கு நீதானா பெஸ்ட் கடவுள் வச்சான். அவ்வளவுதான்மா. ஒரு அருமையான ஆட்டத்தை ஆடுனீங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. வில்லேஜ் ஜெயிச்சிட்டீங்க. யாரு மாஃபியா? ஏய் கரெக்ட்டா இருக்கோம்பா. நான் மாஃபியா இல்லங்க. கைதுக்கு ஏய் பைத்தியக்காரங்களா காட்ஃபாதரே இதான்டா. ஏய் முதல்ல ராமே செயின்ட் கிடையாது. ஏய் நான் தான்டா செயின்ட். ஒன்னு சொல்றேன்டா, புதுசா வரவங்களுக்கு கேம் சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையா, இவனுக்கெல்லாம் முதல்ல சொல்லி கொடுங்க. எல்லா சீசன்லயும் எல்லா எபிசோட்லயும் உட்கார்ந்து இருக்கிறான் சம்பந்தமே இல்லாம. ஐ எம் சாரி பாபு. சரி வில்லேஜர்ஸ் உங்களோட செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்.
மோசமா விளையாண்டு இந்த கேமோட போக்கே மாத்தினவங்கள நம்ம லெஜெண்ட்னு சொல்லுவோம். இந்த கேமோட போக்கே மாத்தின 3 லெஜெண்ட் யாருன்னா பிரகதீஷ், ராம், ஏஞ்சல். இவங்கள சிறந்த லெஜெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.